நாம் எல்லோரும் எவ்வளவு காலம் வாழப் போகிறோம், இத்தனை ஆண்டுதான் வாழ்வோம் என்பதற்கு எந்த ஒரு வரையறையும் கிடையாது, கால அளவு கிடையாது. என்றைக்கும் நாம் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்க தயாராக இருக்க வேண்டும். தயாராக இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும், அல்லாஹ் ரசூலுக்கு அடிபணிந்தவர்களாக இருக்க வேண்டும். மீராது பெருவிழாவுடைய நோக்கமே அதுதான். அன்பு சகோதரர்களே, மருகும் தாபு ஷரியத் எஸ்ஆர் சம்சுல் ஹுதாதத் அவர்கள் தங்களுடைய இறுதி காலத்திலே நைவாசல் ஜாமியா மஸ்ஜிதிலே உரை நிகழ்த்திய விஷயம் மலிசூல் போன்ற நாளிதழிலே வெளிவந்தது. பயணங்கள் பல வகை. ஹஜ் உம்ரா பயணம் மேற்கொள்கிறோம், புனித பயணம். உல்லாச பயணம் செல்கிறார்கள், டூர் செல்கிறார்கள், டிராவல் பண்ணுகிறார்கள். அதே போன்று கல்வி பயணம் மேற்கொள்கிறார்கள் நம்முடைய மாணாக்கர்கள். இப்படி பல்வேறுபட்ட பயணங்கள் நிகழ்கின்றன. ஆனால் மீளா பயணம் என்று ஒன்று இருக்கிறது, மீண்டும் வரவே முடியாது. ஹஜ்ரத் அவர்கள் பேசிய பேச்சினுடைய சாரம் அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிரியாவினை குறித்து பேசுகிறார்கள். அந்த மீளா பயணத்தை எல்லோருமே எதிர்கொண்டாக வேண்டும். நாம் டூர் போகிறோம் என்றால் அது தற்காலிக பயணம். சென்ற இடத்திலே அப்படியே தங்கி விடுவது கிடையாது. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடி நாம் திரைக்கடல் கடந்து செல்கிறோம் என்றால் அதுவும் சில குறிப்பிட்ட ஆண்டுகள் தானே, பின்பு நாம் குடும்பத்தினிடத்திலே மீண்டு வந்து விடுகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று நாம் சென்று விட்டால் திரும்ப வர முடியுமா? அதற்கு பின்னால் உள்ள நிலை என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவ்வுலகிலிருந்து விடைபெற்று சென்று விட்டார்கள். நாம் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான சில நியதிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா? இறையச்சத்தோடு வாழ வேண்டுமா இல்லையா? அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சற்றேறக்குறைய 15 ஆண்டு காலமாக நம்முடைய இந்த சீரத் தொடர் சொற்பொழிவு நடைபெற்றவாறு இருக்கிறது. அதற்கு முன்னாலே நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதுகளிலேயே வைத்து மீலாது பயான் நடைபெற்று கொண்டிருந்தது. நம்மிலே இன்னும் பலர் இருக்கிறோம். நடுநிலையான வயசை அடைந்தவர்கள், முதுமையை அடைந்தவர்கள் எல்லாம் இருக்கிறோம். அந்த பயான்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். நீண்ட நெடிய காலமாக இந்த பணி தொடர்ந்தவாறு இருக்கிறது. இந்த மீலாது மேடை மூலமாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளம்பரப்படுத்துவது நோக்கமல்ல. மிஸ்பாஹ் ஹுதா தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வது நோக்கமல்ல. பேச்சாளர்கள் தங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வது நோக்கமல்ல. வேறு என்ன நோக்கம்? அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் விளம்பரப்படுத்தித்தான், நாம் அவர்களை சிறப்பித்துத்தான் அவர்கள் சிறப்பு பெற வேண்டுமா? அவர்கள் புகழ் பெற வேண்டுமா? புகழே உம்மை புகழ்வது எப்படி என்பார்கள். அவர்களே புகழுக்குரியவர்கள். புகழுக்குரிய ஒருவரை நாம் எப்படி புகழ்வது? பரஃபானா லக்க திக்ரக, அல்லாஹ்வே உத்தரவாதம் தந்துவிட்டால் நாம் உம்முடைய புகழை நினைவை உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் உத்தரவாதம் தந்ததற்கு பின்பு என்றால் யாரை விளம்பரப்படுத்துவது இங்கே நோக்கம் கிடையாது. மாறாக மீலாது பயான் மூலமாக நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக, மூமின்கள் மூமின்களாக வாழ தலைப்பட வேண்டும். அதுதான் இந்த மீலாதுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டுள்ளோம், பண்படுத்திக் கொண்டுள்ளோம், இந்த மீலாது நிகழ்ச்சிகளை மிக அருமையான முறையிலே பயன்படுத்திக் கொண்டுள்ளோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். 15 ஆண்டு காலமாக சீராக செம்மையாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அணி அணியாக, கூட்டம் கூட்டமாக நாம் இந்த பயானிலே கலந்து கொள்கிறோம். இங்கிருந்து விடைபெறுகிற போது என்ன ஒரு தகவல்களோடு நாம் புறப்பட்டு போகிறோம், என்ன ஒரு நற்சிந்தனைகளோடு நாம் கிளம்பி போகிறோம். சற்று யோசிக்க வேண்டும் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே.
நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. நாம் ஹிதாயத்து பெறுவது மட்டுமல்ல, நம் மூலமாக பலர் ஹிதாயத்து பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிறப்பு சொற்பொழிவாளர்கள் ஒவ்வொரு அழகிய தலைப்பிலே உரை நிகழ்த்தினார்கள். ஒரு நாள் ஒரு பேரறிஞர் உரை நிகழ்த்துகிற போது சொன்னார், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைபர் போர்க்களத்தில் ஒரு எதிரியோடு சமர் புரிந்து கொண்டிருந்தார். அவருடைய நெஞ்சிலே ஏறி அமர்ந்து விட்டார். வெட்டி வீழ்த்துவதுதான் பாக்கி. அந்த எதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முகத்திலே காரி உமிழ்ந்து விட்டார். அவரை ஒன்றும் செய்யாமல் ஒதுங்கி கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனியே சென்று அமர்ந்து விட்ட போது அந்த எதிரி ஆச்சரியப்பட்டு, ஒரு நிமிஷம் தானே, ஒரு நொடிதானே என்னை நீ கொண்டிருக்கலாமே, என்னுடைய தலையை நீ எடுத்திருக்கலாமே. இல்லை, அதற்கு முன்னால் இறை பொருத்தத்தை பெற வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்திலே நான் உம்மோடு சபர் புரிந்தேன். எப்போது என்னுடைய முகத்திலே நீ எச்சில் துப்பினாயோ என் நோக்கம் மாறிவிட்டது. படிக்கு படி வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது. ஒரு சுய கௌரவம் என்னை மிகைக்க ஆரம்பித்து விட்டது. அந்த நோக்கத்துக்காக நான் உம்மை கொன்றேன் என்றால் அது இறை பொருத்தத்துக்காக கொன்றதாக ஆகிவிடாது என்று சொன்ன அந்த வார்த்தை அந்த எதிரினுடைய இதயத்தை மாற்றி அமைத்து விட்டது, சீர்திருத்தியது. இஸ்லாம் என்றால் இவ்வளவு ஒரு புனிதமான மார்க்கமா? உயர்ந்த குறிக்கோள்கள் நியத்துக்கள் உள்ள மார்க்கமா? அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை அங்கே வெளிப்பட்டதா, யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதா என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த போர்க்களத்திலேயே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ஒரு ரஜுல் ஹிதாயத்தை பெற்றுவிட்டார்கள். அன்பு சகோதரர்களே, 15 ஆண்டு காலமாக நாம் இங்கே சீரத்து சொற்பொழிவு நடைமுறை படித்து வருகிறோம் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன? நாம் ஹிதாயத்து பெற வேண்டும், நம் மூலம் பலர் ஹிதாயத்து பெற வேண்டும். முஸ்லிம்கள் எல்லா சமுதாயத்தினருக்கும் சிறந்த முன்னோடிகளாக திகழ வேண்டும். திகழ வேண்டுமா இல்லையா? அன்துமுல் ஆதவுன இன் குன்தும் மூமினீன், உண்மை விசுவாசிகளாக இருந்தால் தானே நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆக முடியும், உன்னதம் பெற்றவர்களாக ஆக முடியும். ஒவ்வொருவரும் தம்முடைய இதயத்திலே கை வைத்து யோசிக்க வேண்டும் அருமை சகோதர சகோதரிகளே. அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை தான் நம்முடைய மிஸ்பாஹ் அரபிக் கல்லூரி இந்த பானி ஹஜ்ரத் கிப்லா அவர்களுடைய அரங்கத்தில் செய்திருக்கிறது என்றால் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். வருடத்துக்கு ஒரு முறை இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. நாம் எல்லோரும் கூடி மகிழ்கின்றோம், குதூகலப்படுகிறோம். அத்தோடு நாம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் கிதாபையும் சுன்னத்தையும் நாம் மறந்து விடலாகாது. நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும், சுன்னத்துக்களை கடைபிடிக்க வேண்டும். முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ வேண்டும். இறை கலாச்சாரம், இறை தூதர் கலாச்சாரம், அந்த கண்ணியமான கலாச்சாரம் நம்மிடத்தில் வந்துவிட வேண்டும். அந்நிய கலாச்சாரம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நவீன கலாச்சாரம், விதத் கலாச்சாரம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. திருமண மேடைகளிலே நாம் பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே, அங்கே அந்நிய கலாச்சாரங்கள் புகுந்து விளையாடுகிறது. தாய்மார்கள் படம் பிடிக்கப்படுகிறார்கள். வெகு வேகமாக வீடியோகிராஃபர்கள் ஓடி வருகிறார்கள். அங்கே மணப்பெண் கையெழுத்திடுகிறார்கள். சற்று நேரம் அமைதியாருங்கள், நீங்கள் கையெழுத்திடுவதை நான் காண வேண்டும் என்று அங்கே என்ன செய்கிறார்கள்? பெண்களை படம் பிடிக்கிறார்கள். அருமை சகோதரர், இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரமா, இறை கலாச்சாரமா, சுன்னத் கலாச்சாரமா? இது தவிர்க்கப்பட வேண்டுமா இல்லையா? அந்நியர்கள் நமது இஸ்லாமிய பெண்களை பார்ப்பதற்கு யார் அனுமதி அளிக்கிறது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நம்மிடத்திலே அது பரவியது? சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அன்பு சகோதரர்களே. பல குடும்பங்களிலே தலாக் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, குரா நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, ஃபஸ்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மிக வேதனையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் குரா பிரச்சனைகள், பத்துவா கேட்டு நம்மிடத்தில் வருகிறார்கள். பாக பிரிவினை பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. சக பங்காளிகளோடு இணக்கமாக இருந்து சொத்துக்களை பிரித்துக் கொள்வோம் என்கிற நிலை இல்லாமல் இருக்கிறது.
அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அது ஒரு ஜானாக இருந்தாலும் சரி, மறுமை நாளிலே நாம் தண்டிக்கப்படுவோம் என்கின்ற அல்லாஹ்வுடைய அச்சம் வேண்டுமா இல்லையா? இதையெல்லாம் உணர்த்தும் முகமாகத்தான் இங்கே சீரத்து தொடர் சொற்பொழிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள், வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள், ஹாதில் ஹுதாத்தாக திகழ்ந்த வழிகாட்டிகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக ஹாதில் ஹுதாத் என்பார்கள் அரபியிலே. அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கை ஹைர ஹயாத்தாக இருக்கும், நம்முடைய மரணம் ஹைர மமாத்தாக இருக்கும். நாம் நிம்மதியோடு செஃபத்து சலாமத் ஆஃபியத்தோடு நாம் வாழ்ந்து அல்லாஹ்வை சென்று அடைய முடியும். அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு வர்ணித்தாலும் வர்ணிக்க இயலாது நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒரு மத்தாக பாடுகிறார், லம் யகுலிக்கு ரஹ்மான் மிஸ்லா முஹம்மத், முகம்மதை போன்று அல்லாஹ் யாரையும் படைக்கவில்லை. அபதம் வ இல்மி அன்னஹு லா யகுலுக்கு, அதுவரை படைக்கவில்லை என்பதல்ல, இனியும் படைக்க மாட்டான் என்பதுதான் என்னுடைய இல்மாக இருக்கிறது. எவ்வளவு அழகான வைர வரிகள் பாருங்கள். லம் யகுலிக்கு ரஹ்மான் மிஸ்லா முஹம்மத் அபதம் வ இல்மி அன்னஹு லா யகுலுக்கு, இனியும் அவ்வாறு படைக்கப் போவது கிடையாது. அஸ்ஸாபு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடுகிறார்கள், வாஜுமல மின்க லம் தரகத்து ஐனி வாஜுமல மின்க லம் தலிதின் நிசா. இதெல்லாம் சாதாரணமான வெற்று வரிகள் அல்ல, ஆழமான கருத்துக்கள் அமைந்த வரி. உங்களை விட கம்பீரமான ஒருவரை என் கண் கண்டது கிடையாது. நற்குண சீலர், உங்களை விட ஒரு நற்குண சீலரை இனி எந்த தாய்மார்களும் பெற்றெடுக்க போவது கிடையாது. உண்மையா இல்லையா சற்று யோசித்து பாருங்கள். அண்ணனார் உடல் தூய்மை பெற்றவராக மட்டுமில்லை, கம்பீர தோற்றம் உடையவராக மட்டுமில்லை, உடல் தூய்மை பெற்றவராக குளித்த முபர்ரம் மின்குள்ளி ஐபின், ஒவ்வொரு கரை குறைகளிலிருந்து நீங்கள் பரிசுத்தமாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அன்னக்க குளித்த கமாத்தஷா, நீங்கள் விரும்பியவாறு படைக்கப்பட்டிருப்பீர்கள் போன்றிருக்கிறது. என் போன்ற அழகு இல்லாதவர்களெல்லாம் சில சமயம் யோசிப்பது உண்டு, ஆகா அவரை பார்க்கிற போது எவ்வளவு அழகா இருக்கிறார், நாம் அந்த அழகிலே இல்லையே என்று நாம் யோசிப்பது உண்டு. சிலவர் நற்குண சீலர்களாக இருப்பார்கள், அந்த நற்குணங்கள் நம்மிடத்திலே இல்லையே என்று நாம் யோசிப்பது உண்டு. ஆனால் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் விரும்பிய பிரகாரம் அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை, அவன் விரும்பிய பிரகாரம் தான் நம்மை அல்லாஹ் படைத்தான். ஆனால் அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய பிரகாரம் எப்படி படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எண்ணினானோ அதுபோன்று படைத்தான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருத்தூதரை. அன்னக்க கது குறித்த கமாத்தஷா, நீங்கள் விரும்பியது போன்று அவருடைய முக லட்சணமாக இருக்கட்டும், அகலட்சணமாக இருக்கட்டும். எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள் அருமை சகோதர சகோதரிகளே. என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை நாம் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இறுதி நாட்களில் நாம் அமைந்திருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, நாம் என்றைக்கும் இஸ்திக்பார் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். வெகு சீக்கிரம் நாம் செய்கிற பாவ செயல்களிலிருந்து, குற்ற செயல்களிலிருந்து நாம் விடுபட்டாக வேண்டும். அன்பு சகோதரர்களே, இன்னும் சொல்ல போனால் ஒரு அற்புதமான வசனத்தோடு நான் நிறைவு பண்ணுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் நிசாவிலே கூறுகிறான், வலவு அன்னஹும் இல்ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாவுக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் வஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. நபியே, மக்கள் தங்களுக்கு தாங்களே அநீதம் நினைத்துக் கொண்டு உங்களிடத்திலே வந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு வேண்டுகிற போது நிச்சயமாக அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக, அல்லாஹ் பாவத்தை மன்னித்தவனாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்கிற வசனம் சூரத்தின் நிசாவிலே. இது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கும்போது மட்டும் உரித்தான ஒரு வசனம் கிடையாது. மாறாக அன்பு சகோதரர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னாலும் கூட இந்த ஆயத்திற்கு ஒரு ஹயாத் இருக்கிறது. அவர்கள் வஃபாத்தா இருக்கலாம், ஆனால் இறைவசனங்களுக்கு என்றைக்கும் ஒரு உயிரோட்டம் இருக்கிறது, ரூஹானியத் இருக்கிறது. இன்றைக்கும் நாம் புனித மதீனா முனவ்வரா சென்றோம் என்றால், ரவுதா முக்கர்ரமா சென்றோம் என்றால், 4 இமாமுகள் சார்ந்த உலமாக்கள் தங்கள்
மார்க்க கிரந்தங்களில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அங்கே ஜியாரத்து செய்ய செல்லக்கூடியவர்கள் இந்த வசனத்தையே ஓத வேண்டும் என்று. வலவு அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. 3 ஷரத்துக்கள். அல்லாஹ் நம்முடைய பிழையை பொறுக்க வேண்டும் என்றால், மன்னிக்க வேண்டும் என்றால் 3 ஷரத். நம்பர் 1, பெருமானாருடைய சமூகம் ஆஜராக வேண்டும், ஜாவுக்கவாக இருக்க வேண்டும். நம்பர் 2, ஃபஸ்தக்ஃபருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு வேண்ட வேண்டும். நம்பர் 3, வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூலும் பாவ மன்னிப்பு வேண்ட வேண்டும். நாம் அவ்வாறு அன்னலாருடைய சந்நிதி சென்று நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டோம் என்றால், அன்னல பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கிறார்கள், நமக்காக வேண்டி அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அங்கிருந்து நாம் விடைபெற்று வருகிற போது பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமாவாக நாம் விடைபெறுவோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். குர்ஆனுடைய போதனைகள் அற்புதமான போதனைகள். ஒரே ஒரு விஷயம், குர்ஆனிலே தாங்கள் பார்த்திருப்பீர்கள், 30 ஜுஸூக்கள், 15 ஜுஸு முடிகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் சூரத்துல் கஹ்ஃபிலே வல் யதலத்தஃப் என்கின்ற அந்த வசனம் பெரிய இடத்திலே இருக்கும். பார்த்திருக்கிறீர்களா? வல் யதலத்தஃப் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் மென்மையாக நடந்து கொள்ளட்டும், நளினமாக நடந்து கொள்ளட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்கள் சாதிக்கப்பட வேண்டும் என்றால், எந்த திட்டங்கள், உயரிய திட்டங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதோ அந்த உயரிய திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மென்மை இருக்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது பபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ் என்கிறான். இது அல்லாஹ் உங்களுக்கு தந்த வரம் என்கிறான். நீங்கள் மென்மையாக நடக்கிறீர்கள் என்றால் அது அல்லாஹ் உங்களுக்கு தந்த வரம், ரஹ்மத்து என்கிறான். அந்த ரஹ்மத்து பெற்றவர்களாக நாமும் இருக்க வேண்டும். 15 ஜுஸூக்கள், பின்னே 15 ஜுஸூக்கள், நடுவிலே வல் யதலத்தஃப் என்றால் அந்த வல் யதலத்தஃப் இருக்கிறதே 30 ஜுஸூக்களுடைய சாரமாக இருக்கிறது. நாம் மென்மையாக வாழ்ந்தோம் என்றால், நளினமாக நாம் நடந்து கொண்டோம் என்றால், நம்முடைய குடும்பத்தினத்தில் இருக்கட்டும், சமுதாயத்தினத்தில் இருக்கட்டும், நம்மிடத்தில் யார் பகைமை பாராட்டுகிறார்களோ, விரோதம் பாராட்டுகிறார்களோ, புரோதம் பாராட்டுகிறார்களோ, அவர்கள் நம்முடைய எதிரிகளாகவே இருக்கட்டும், அவர்களிடத்தில் நாம் சாதுரியமாக, சாமர்த்தியமாக, சாதுவாக நாம் நடந்து கொண்டோம் என்றால் நினைத்ததை சாதிக்க முடியும் என்பதுதான் இந்த வல் யதலத்தஃப்னுடைய ஒரு சாராம்சமாக இருக்கிறது. ஃபிரௌனை பார்த்து, ஃபிரௌன் அவனை நோக்கி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் செல்கிற போது அந்த 2 தூதர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னானே, கூலாலஹுமா கௌலன் லையினா என்று. மற்றொரு வசனம் அது மௌஇலத்தில் ஹஸனா என்று இருக்கிறது. அருமை சகோதரர்களை, பெரியவர்களே, இந்த வசனத்தை எல்லாம் நாம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். இப்போது நாம் சொல்லுகின்ற இந்த எல்லா விஷயங்களுமே இந்த 11 நாட்கள் சிறப்பு சொற்பொழிவாளர்கள் தங்களுடைய உரைகளிலே என்ன என்ன முத்தான மணிமணியான வாசகங்களை இந்த அழகிய மேடையிலே பதிவு செய்தார்களோ அதனுடைய சாராம்சத்தை தான் நான் என்னுடைய துவக்க உரையாக இங்கே பதிவு செய்திருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆழ்ந்து சிந்திப்போம். எனவே நாம் இந்த மேடையை ஒரு விளம்பர மேடையாக நாம் நினைக்கவில்லை. யாரையும் விளம்பரப்படுத்துவது நம்முடைய நோக்கம் அல்ல. மிஸ்பாஹ் முதாரியை விளம்பரப்படுத்துவது நோக்கம் அல்ல. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் எவனுக்குமே கிடையாது. மைக்கேல் ஹார்ட்டை பற்றி நிறைய பேர் பேசினார்கள். மைக்கேல் ஹார்ட் புகழ் பெற்றாரா, என் பெருமானார் புகழ் பெற்றாரா என்றுதான் பார்க்க வேண்டும். அவர் அந்த 100 அதில் முதல் நபராக பெருமானாரை குறிப்பிட்டதை ஒவ்வொரு பேச்சாளரும் பேசுகிறார்கள். அவர் அவ்வாறு குறிப்பிட்டதன் காரணமாக உலகமே இப்போது மைக்கேல் 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 என்று பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் இப்போது சிறப்பு பெற்று விட்டார். மாயின் மதகத்து முஹம்மதன் பி மகாலத்தி லாக்கின் மதகத்து மகாலத்தி பி முஹம்மதின் என்று மர்ஹூம் தாஜு ஷரீஃப் எஸ்ஆர் ஷம்சுல் அவர்கள் சொல்வார்கள். என்னுடைய சொல்லு மூலமாக முகமதை நான் புகழும் காலமெல்லாம் நான் தான் என்னுடைய சொல்லை புகழ்ந்து கொள்கிறேன். முகமதுடைய பெயரை சொல்லி முகமதை நான் புகழ்ந்து முடிக்கலாகாது என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்கள் பாடம் படிக்கிறார்களே, அந்த பாடத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இதயத்தில் பாதுகாக்க வேண்டும். அருமை சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் உண்மை முஸ்லிம்களாக, விசுவாசிகளாக, இறை அச்சம் உள்ளவர்களாக, நல்ல சீர்திருத்தம் பெற்றவர்களாக, குடும்பத்திலே மிகவும் கண்ணியம் கௌரவம் மிக்கவர்களாக, கணவன் மனைவி இருவரும் இணக்கமானவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்களாக ஒவ்வொரு தலைப்பிலையும் பேசினார்கள். எல்லா தலைப்புகளும்
அன்பான பெருமக்களே, நமக்கு பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அபு ஐமனுடைய அந்த இணையதளம் வலைதளம் மூலமாக நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டு கேட்டு வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக உலகம் பூராவும் அதை அந்த ஒளியை கண்டு கொண்டிருந்தார்கள். எனவே அருமை சகோதர சகோதரிகளே, நாம் இது போன்ற அந்த நல் போதனைகளை வாழ்க்கையிலே கடைபிடிப்பதன் மூலமாக அல்லாஹ் ரசூலுடைய அந்த ஆணைகள், அந்த உத்தரவுகள், அந்த சுன்னத்துக்களுக்கு வழிபடுவதன் மூலமாக நாம் உண்மை முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்வோமாக. வல்ல அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்வானாக. நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் கபூல் செய்து ஏற்றருள் புரிவானாக. தன்னால் ஏற்கப்பட்ட நல் அடியார்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் இணைத்துக் கொள்வானாக என்கிற நல் துவாவோடு நம்முடைய இந்த துவக்க உரை நிறைவு செய்கிறோம். பாகிர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அருமை தாய்மார்கள் கூட்டம் கூட்டமாக வருகை இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களும் அணியணியாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். மேலாக பயான்